அன்பினே சொல்ல அனைவருக்கும் எளிதான வியாழம் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறி 27/3/2025 மற்றும் ஒரு வியாழம் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் லண்டனில் 8:06 காலை பொழுதோடு வளமை போலவே சிந்த நேரம் தமிழக தொகுப்போடு தொடர்ந்து நாங்கள் இன்று பல பழமொழிகளை எடுத்து அதனூடாக பேசிக்கொள்ளலாம். நேற்று ஒரு பழமொழியும் கேட்டேன், அது பார்ப்போம். டேவிட் அண்ணாவிடம் தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் சிந்தனை முடிய. அதனை தொடர்ந்து கவிதை நேரம் இரா விஜயகௌரி அவர்கள், தொடர்ந்து பகுதி 2 சிவதர்சனி ராகவன் அவர்கள் அணிய காத்திருக்கின்றார்கள். இன்று மாலை நேர் நிகழ்ச்சிகள் வழமை போலவே தமிழக 5 மணிக்கு ஆரம்பித்துக் கொள்ளும். சரி, விவேகம் தொடர்ந்து நகுலின் யாருக்கு தெரியும், முற்றத்து மலர்கள் இருக்குது தானே தெரியல. தொடர்ந்து மகரந்த சிதறல் இடம்பெற்றுக் கொள்ளும். வணக்கம், வாருங்கள். வணக்கம் மணி. முதலாவதாக உங்களுக்கு நன்றி கூறியபடி மும்மதால் சிந்தனை நேரத்தில் பாலனவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி தாமலர் கல்விராஜன். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்? நாங்களும் நல்லத்தோட உற்சாகத்தோட நன்றி சகோதரி. அப்படி உங்களுக்கு நன்றிகள், காலை வணக்கங்கள் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு, தம்பி சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் காலை வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு, இதற்கு இந்த நாளை காலத்தில் இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, இதில் பாமூர்த்தி நவீபுரங்கிற அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமூர்த்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்ற எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி அண்டர்லேருந்து ஈச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ தொடர் இலக்கம் 482 என்று சொல்லிக்கொண்டு, வளர்ப்பு போல புதிய ஏற்பாட்டில புனித லூக்காளின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 27 வாசிக்கிறேன். 27 39 மட்டும் வாசிக்கிறேன். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை இயேசு சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு இயேசுவுடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீசர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கலாட்சி தரட வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் எனக்கு
ஒரே பிள்ளையாக இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரை தள்ள அலக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரை தள்ள அலக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது என்று சொல்லி தொடர்ச்சி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு பாடல். இதனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இனக்காயீவன் விட்டவரே, எம்மோடிருக்க இழந்தவரே, எம்மை என்றும் வழி நடத்துவாரே, எம்மை சந்திக்க வந்திடுவாரே. எமக்காயீவன் விட்டவரே, எம்மோடிருக்க இழந்தவரே, எம்மை என்றும் வழி நடத்துவாரே, எம்மை சந்திக்க வந்திடுவாரே. ஆமென். எம்மை என்றும் வழி நடத்துவாரே, எம்மை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. ஆமென். தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காணத்தின் கிருபைக்காக இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு அணிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே எல்லோரும் உங்கள் பிள்ளைகள் ராஜா, எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க ராஜா. அதுக்காக நான் சொல்றேன் தகப்பனே. நீ சொல்லிக்கிறீங்க ராஜா, மாம்சமான யாவர் மேலும் உங்களோட ஆவியை விட்டுவேன் சொல்லி தகப்பனே, எல்லோரும் கொண்டு உங்களோட ஆவியை விட்டு எல்லோரையும் ஆசீர்வதிங்க, ரட்சிப்பை கொண்டு வாங்கி நடத்துங்க. அதுக்காக நான் சொல்றேன் தகப்பனே, சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, ஒரு பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தப்பிதங்க பாவங்கள் ஏதாவது சேர்ந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தம் உள்ள கல்வாரி ரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்க அனைவருடைய பாவங்களையும் கழுவி ஆசீர்வதிக்கமைக்காக நான் செலுத்துவேன் தகப்பனே. மற்றும் கூடவே ஆசீர்வதிங்க ராஜா. மற்றும் அனைத்து குடும்பங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிங்க தகப்பனே. அதற்காக நான் செலுத்துவேன் தகப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் உங்களது பாதுகாப்பின் கூடவே இருந்து வழிநடத்தவனை ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்க பார்த்து வரமைக்காக நான் செலுத்தாப்பனே. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தவன் சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சவரி விட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாரன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்களுடைய சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மன்னிப்போ மன்னிப்போ மன்னிப்பு தேவா, மன்னிப்போ மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் என்கின்றார் சங்கீத ஆசிரியர்.
காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, மற்றும் இன்றைய நாளை ஒருங்கிணைத்து வழங்கும் சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நன்றி, உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1814 தவக்காலம் 3ஆம் வாரம் என்ற வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை எகிப்து நாட்டின் புனித ஜோவான் அவர்களை நினைவு கூறுகின்றது. இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்போம், நற்செய்தியை நம்புவோம், இறைவன் வழி வாழ்வோம், இறைவனின் மக்களாக மாறுவோம். இப்பொழுதாவது நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு உள்ளத்தோடு நம்மிடம் திரும்பி வாருங்கள் என்கின்றார் இறைவாக்கினர் யோவேல். ஆகவே தவக்காலத்தின் மீட்பிற்காக ஒரு பாட்டை தருகின்றேன். எதை நான் தருவேன் இறைவா, இதயத்தின் அன்பே கேடாத, எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, இதயத்தின் அன்பே கேடாத, எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீர் கல்வாரி மலையில் இறந்தாயோ, எதை நான் தருவேன் இறைவா, இதயத்தின் அன்பே கேடாக, இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா. வாழ்த்தொலியாக ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கின்றார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 14 இருந்து 23 வரை. அக்காலத்தில் இயேசு பேய் ஓட்டிக்கொண்டிருந்தார். அது ஊமை பேய். பேயை ஓட்டிவிடவே ஊமையன் பேசினார். மக்கள் வியப்படைந்தனர். அவர்களுள் சிலர் பேய்கள் தலைவனான பெயல்செபூலை கொண்டே இவன் பேய் ஓட்டுகின்றான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்க வானிலிருந்து அருங்குறி ஒன்று காட்டும்படி கேட்டனர். அவர்களுடைய எண்ணங்களை அறிந்த இயேசுவோ, தனக்கு எதிராக பிரியும் எந்த அரசும் பாழாய்ப்போகும், வீடுகளும் ஒன்றன் மேல் ஒன்றாய் விழுந்தழியும், பெயல்செபூலை கொண்டு நான் பேய் ஓட்டுகின்றேன் என்று சொல்லுகின்றீர்களே, தனக்கு எதிராக தானே பிரியும் சாத்தானின் அரசு எப்படி நிலைக்கும்? நான் பேய்களை ஓட்டுவது பெயல்செபூலை கொண்டு என்றால் உங்கள் மக்கள் யாரை கொண்டு ஓட்டுகிறார்கள்? எனவே அவர்களே உங்களுக்கு தீர்ப்பிடுவார்கள்.
நான் பேய்களை ஓட்டுவது கடவுளின் விரலால் என்றால், கடவுளின் அரசு உங்களிடம் வந்துள்ளது. வலியவன் போர்க்கோலம் பூண்டு தன் அரண்மனையை பாதுகாத்தால் அவன் உடைமைகள் பத்திரமாக இருக்கும். அவனிலும் வலியவன் ஒருவன் எதிர்த்து வந்து அவனை வென்றால் அவன் நம்பியிருந்த போர்க்கருவிகளை எல்லாம் பறித்து கொண்டு கொள்ளைப் பொருளையும் பங்கிடுவான். என்னோடு இல்லாதவன் எனக்கு எதிராக இருக்கின்றான், என்னோடு சேகரிக்காதவன் சிதறடிக்கின்றான் என்றான். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்கால சிந்தனையாக இன்றைய நாளிலே தம்பி பாலன் வாசித்த அந்த பகுதியானது லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே 28வது வசனத்தில் இருந்து 36 வரை நீங்கள் அவர் வாசிக்க கேட்டீர்கள். இங்கே இயேசு பாடுபட போகின்றார். அதற்கு முன்பாக கப்பர்நாகுமில் இருந்து திரும்பி வந்த இயேசு இந்த 10 பேரையும் 12 பேரையும் அதாவது இந்த திருத்தூதர் பணிக்கு அனுப்புகின்றார். அவர்கள் திரும்பி வந்த பிறகு அதில் 3 பேரை தெரிவு செய்கின்றார். அதில் ஒன்று ராயப்பர், 2வது யாகப்பர், அருளப்பர். இவர்கள் யாகப்பெரும் அருளப்பெரும் அண்ணன் தம்பிகள், ராயப்பர் அவர்களுடைய தோழர். ஆகவே கலிலேயா கடல் அருகிலே கடல் ஓரத்திலே இயேசு நடந்து போகையிலே இந்த முதல் ராயப்பரைத்தான் அழைக்கின்றார். இந்த சீமோன் பேதுரு ராயப்பர் கடலில் வெளியே வந்து வலைகளை அலசி தெரிந்து கொண்டிருக்கும் போது இயேசுவை பார்க்கின்றார். இயேசு, என் பின்னே வா, உன்னை மனிதனை பிடிப்பவராக்குகிறேன் என்று சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றி இவரை அழைக்கின்றார். அவரும் வலைகளை விட்டு இயேசுவை பின்தொடர்கிறார். தொடர்ச்சியாக இந்த 2 பேர் சிவதேயுடைய மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த யாகப்பெரும் அருளப்பெரும் இவரைத்தான், இந்த யாகப்பெரைத்தான் நாம் சந்தியோகும் ஐயோர் என்று சொல்லி எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே நாம் அழைக்கின்றோம். இந்தியாவிலும் அப்படித்தான் சந்தியோகம் ஐயோர் என்று சொல்லி சான் தியோகு, அதாவது இந்த போர்ச்சுக்கல் அப்படி அந்த மொழிபெயர்த்த அந்த காரணத்தினாலே அந்த அதாவது கிரேக்கத்தில் இருந்து லத்தீனில் இருந்து மொழிபெயர்த்த அந்த இது போர்த்துக்கல்காரர்கள் அந்த தியோகு என்றுதான் சொல்லுவார்கள், தியோ என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த பெயரிலே எமது முன்னாள் மொழிபெயர்ப்பாளர்கள் அதை லத்தீனிலிருந்து மொழிபெயர்த்து தமிழுக்கு எடுத்திருந்தார்கள். ஆகவே இந்த யாகப்பெரையும் அருளப்பெரையும் இவர்கள் அண்ணன் தம்பிகள் இருவரையும் அழைத்துக் கொண்டு போகின்றார். அந்த போய் மலை மீது ஏறி அவர்கள் உட்கார்ந்து அங்கு இருக்கும் போது எலியாவோடையும் இவர்களை இருக்க சொல்லிவிட்டு சென்ற இயேசு அங்கு அந்த மலையிலே இயேசுவோடு எலியா சுமுறியாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இனிமேல் நடப்போகின்ற இயேசுவருடைய சிலுவை மரணத்தை பற்றியும் அவருடைய பாடுகளை பற்றியும் அவர்கள் இறந்தார்கள். இவர்கள் அடிவாரத்திலே இருந்து இவர்கள் ஜபித்துக் கொண்டிருந்திருப்பார்கள் என்று சொல்லி சொன்னார். அவர்களுடைய இதே இயேசுவை பின்பற்றிய பிறகு அவர்களுடைய நிலையை அப்படித்தான். ஆகவே அவர்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு மறுபடியும் திரும்பி வருகின்றார். இவர் மலையிலே இருக்கும் போதே அங்கு ஒரு காட்சி ஒன்று தோன்றுகிறது. அதாவது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்கின்றது, இவரே என் அன்பார்ந்த குமாரன், இவர்கள் நான் பிரியமாய் இருக்கின்றேன் என்ற ஒரு குரலொலி கேட்கின்றார். ஆகவே இயேசு எப்படி இதென்ன போறார், இவர் என் மகன் என்று சொல்லி தந்தை அவருடைய அந்த உரிமையை பாராட்டி வெளிப்படுத்தி அந்த செய்தியானது கேட்டு ராயப்பர் அந்த விண்ணக தந்தை எவ்வளவு பரிசுத்தமாக இருந்ததோ, அதாவது எந்த செலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவுக்கு அந்த விண்ணகத்தை தான் நேரில் கண்டதாக அவர் கூறுகிறார். ஆகவே இன்றைய நாள் இந்த விண்ணகம் எவ்வளவு தூய்மையும் பரிசுத்தமுமாக இருக்கின்றதோ அதே போல தூய்மையாக, அதாவது எந்த செலவைக்காரனும் வெளுக்க முடியாத அந்த பரிசுத்தமான தூய்மையாக எங்கள் இதயம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த கருத்தின் நோக்கம். அதற்காகவே இந்த நற்செய்தி பகுதியை நான் தேர்ந்தெடுத்தேன். ஆகவே இன்றைய வாழ்த்தொலியிலே நான் கூறிய வார்த்தையானது, இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆகவே ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர், உங்கள் இதயத்தை தூய்மையாக்குவீர். அந்த எந்த சலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவிற்கு இருக்கும் அந்த வெள்ளை பச்சை பசும் வெண்மை போல உங்களுடைய இதயம் மாறட்டும் என்பதுதான் இன்றைய தவக்கால செய்தியாக உள்ளது. ஆகவே இன்றைய தவக்கால செய்தியிலே நமது திருச்சபை நமக்கு தரும் சில வார்த்தைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன்.
மக்களுக்கு மிகவும் நெருக்கிய கடவுளாக இருப்பதை மோசே சுட்டி காட்டுகின்றார். அவரை போல இறைவன் இல்லை என்ற ஒரு நிலைகளிலும் இது வெளிப்படுத்தப்படுகின்றது. 2 நாடுகளிடையே போர் மூழும் போது ஒரு நாட்டிற்கு ஆதரவாகவும் மற்ற நாட்டுக்கு எதிராகவும் பிற நாடுகள் செயல்படும். இதைத்தான் நாம் இப்போது இஸ்ராயல் மண்ணிலும் அமெரிக்காவிலும் உக்ரைனிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆனால் ஒரு சில நாடுகள் நாங்கள் நடுநிலை வகிக்கின்றோம், நாங்கள் யாருக்கும் ஆதரவாகவும் இல்லை எதிராகவும் இல்லை என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். சில வேளைகளில் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட சிலர் இவ்வாறு நினைக்கலாம். நான் கடவுளோடு இல்லை, ஆனால் அதற்காக ஏன் நான் சாத்தான் பக்கமும் இல்லை, நான் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது, இது தவறான கருத்து என்பதை இயேசு என்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடுநிலை என்பது கிடையாது. ஆண்டவரோடு அவரை சார்ந்து வாழ்வது நமது அழைப்பாக இருக்கின்றது. இதில் நாம் தவறும் ஒவ்வொரு கணமும் சாத்தானோடு, அதாவது இவ்வுலக பேயோடு நாம் இணைத்துக் கொள்ளுகின்றோம் என்பதுதான் உண்மை. எனவே மண்ணகத்தில் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழும் பெற வேண்டும். எங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்துவோம், எங்கள் இதயத்தில் உள்ள பாவக்கரைகளை நீக்குவோம், அன்பு செய்வோம், பிறரை அன்பு செய்வோம், எங்கள் அயலில் இருக்கும் சகோதர சகோதரிகளை அன்பு செய்வோம், உற்றாரை அன்பு செய்வோம், உறவினரை அன்பு செய்வோம், ஏன் புறவினத்தாரை கூட நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் அவரோடு இணைந்து வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த தவக்காலம் நமக்கு பெரிதும் உதவியாக இருந்து தம்மை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி இறைவனுடன் சேர வகுக்கட்டும். இத்தவக்கால சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடவரம் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடவர வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டுமாக தங்கை அவர்களோடு நாளைய தினம் இணையும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்ளுவது பிரான்சில் இருந்து டேவிட், மூத்தோர் மாண்பு போற்றும் மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கையை, நாளைய தினம் சந்திப்போம். மிக்க நன்றி டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நேவிட் ஸ்பிரிட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன். உற்சாக வணக்கம். ஆமாம், உங்களுடைய உற்சாகங்களையும் நான் நலங்களையும் விரும்பிக் கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போட்டி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1635 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக நமது ஆன்மீக வாழ்வு போராட்டம் நிறைந்தது. அதில் நாம் எந்த நிமிடமும் விழிப்பாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கட்சிக்கும் சிங்கம் போன்ற அழகை நம்மை தாக்கி நமது படைக்கலங்கள் அனைத்தையும் பறித்து கொண்டு நம் வாழ்வையும் பங்கிட்டுக் கொள்வார் என்கின்றது இன்றைய நற்செய்தியின் சிந்தனை. எனவே நாம் ஆயுதம் தாங்கி நம் வாழ்வை காத்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை என்னும் ஆயுதம், அன்பு செயல் என்னும் ஆயுதம், செபம் என்னும் ஓர் ஆயுதம். இன்று பலரின் நிலைப்பாடு மதில் மேல் பூனையாக அல்லது கூட இருந்து குழி பறிக்கும் குள்ள நெறியாக. இது நாயா நரியா என்று தெரியாத வெளிவேடம். நான் இந்த அணியும் இல்லை, அந்த அணியும் இல்லை, நான் 3ஆம் அணி என்று சொல்லும் போதே அங்கு விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கிவிடும். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார். உண்மையான ஆன்மீகத்தில் 3ஆம் அணிக்கு இடமே இல்லை. அருள் வாழ்வில் இடைப்பட்ட நிலைக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்றில் ஆண்டவனோடு அல்லது அழகையோடு, இருளோடு அல்லது அருளோடு அல்லது இருளோடு, நீதி அல்லது அநீதி, உண்மை அல்லது பொய்மை. இதுதான் நியதி. நாம் யார்? சிந்திக்க இந்த தவக்காலம் நம்மை அழைக்கின்றது. இந்த சிந்தனையோடு நாங்கள் இந்த பாடுகளின் பாதையில் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் பின்னால் நாங்களும் அவரோடு சிலுவை சுமந்து நடந்து செல்லும் இந்த வழியிலே பாடுகளின் பாதையில் 13ஆம் நிலை. எங்கே சுமந்து போரே சிலுவையை நீரெங்கே சுமந்து போரே, பொங்கும் பகைவராலே அங்கம் நடுங்க, எங்கே போய் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்லுகின்றோம். அது ஏனென்றாலும் அது சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி.
தாயின் மடியில் இயேசுவின் திருவுடல் கிடத்தப்படுகின்றது. எரேமியாசின் புலம்பலாகமத்திலிருந்து 16வது வசனம். இவ்வழி நடந்து போகும் மக்களே, என்னை உற்று பாருங்கள். என் துயரத்தை போல் துக்கம் வேறு எவருக்கும் உண்டோ? நான் அழுகின்றேன், என் கண்கள் நீர் சுனையாயிற்று. என் உயிரை காப்பாற்றி தேற்றுகின்றவர் என்னை விட்டு அகன்று போனார். யாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தாழியுதீரோ. மரியன்னையின் மடியில் மரித்த இயேசுவை, தன் அன்பு மகனை உயிரற்ற கோலத்தில் தன் மடி மீது கிடத்தி வேதனையில் உள்ளமுடைந்து நிற்கின்றார் அன்னை மரியா. துயரங்களை சுமந்து வந்தே வியாகுலத்தாயாய் வீட்டிற்கும் அன்னை மரியா இயேசுவின் உடலை சுமந்து வேதனையில் உழல்கின்றார். பிள்ளையை பெற்றவர்களுக்கு கடைசியில் மிஞ்சுவது கண்ணீர் தான் என்பது இந்த உலகத்தின் நடைமுறை. பெற்ற குழந்தைகளின் நிமித்தம் அநேக பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். அன்னை மரியா இயேசுவால் ஒருபோதும் கண்ணீர் வடித்ததில்லை. இயேசு தன் தாய்க்கு துயரம் கொடுத்ததும் இல்லை. உலகம் வாழ்வதற்காக தன்னை முழுவதும் கையளித்த இயேசுவிற்கு உலகம் தந்த அவமானத்தின் மரண பரிசை நினைத்து இந்த அன்னை கலங்குகின்றார். பிள்ளைகளுக்கு சின்ன துன்பம் என்றாலும் அம்மாக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். தன் பிள்ளை மீது விழுகின்ற துரும்பை தடுப்பதற்கு தன் மீது இரும்பை ஏற்றுக்கொள்பவள் தாய். பொல்லாத குழந்தைகள் என்று தெரிந்தும் கூட அவர்களின் மீது எல்லையில்லாத அன்பு வைத்திருக்கும் அற்புத வடிவம் அம்மா. குழந்தைகளை தூங்க வைக்கும் அவள் கண் விழித்த இரவுகளுக்கு கணக்கில்லை. தன் வயிற்றை வெறும் வயிறாய் ஆக்கிக் கொண்டு குழந்தைகளின் வயிற்றை தன் உணவால் நிரப்புகின்ற தன்னிகரற்ற ஜீவன் அவள். உழைத்து களைத்து உருவிழந்து பிள்ளைகளை உயர்நிலையில் வைக்க துடிதுடிப்பவள். பூமிக்கே ஆகாத பொல்லாத குழந்தை என்றாலும் அது தண்டனை பெறுவதை அவள் தாங்கிக் கொள்ளவே மாட்டாள். ஆனால் இறைவன் எழுதிய இந்த இரக்கத்தின் கவிதையான அம்மாக்களை எத்தனை பிள்ளைகள் நினைக்கின்றார்கள். தோளில் தொட்டில் கட்டி தாளாட்டிய இந்த நடமாடும் தெய்வத்தை அனாதையாய் வயோதிக காலத்தில் அலைய விட்டு அழகு பார்க்கின்றார்கள். மனைவியை கண்ட மகிழ்ச்சியில் இந்த குடியிருந்த கோவிலுக்கு கொள்ளி வைக்கின்றார்கள். பாலூட்டி சீராட்டி தான் பட்டினி கிடந்தாலும் குழந்தைகளுக்கு உணவூட்டிய இந்த பெருமாட்டிகளை பட்டினி போட்டு கொடுமை செய்யும் கலிகால குழந்தைகளை நம் சமூகங்களிலே காண்கின்றோம். கண்களுக்கு புலனாகாத கடவுளின் மொழிபெயர்ப்பான தாய்மார்களை தவிக்க வைக்கும் குழந்தைகளே, நீங்கள் உங்கள் தண்டனைகளை அதிகரித்துக் கொண்டு போகின்றீர்கள். தாய்க்கு ஒருவேளை உணவு தராமல், உடுக்க 4 முழம் கந்தை தராமல், படுக்க ஓலை பாய் கூட தராமல் கோவில் கோவிலாக ஏறி புண்ணியம் தேட நினைக்கும் வெளிவேட மனிதர்களை கேளுங்கள். தாயை விட சிறந்த கோவில் உலகில் எதுவும் இல்லை. இந்த உண்மையை நீங்கள் உணர்வது எப்போது? இதோ துயரங்களின் தாய் மடிமேல் கிடக்கும் மகனை பார்க்கின்றாள். வேதனையால் திறந்த வாய், சோகத்தால் மூடிய கண்கள், ஈட்டியால் திறக்கப்பட்ட விழா, ஆணிகளால் துளைக்கப்பட்ட கைகால்கள், சாட்டையால் அடிக்கப்பட்ட சரீரம். வியாகுலத்தாய் என்னை நோக்கி கேட்கின்றாள், ஒரு பாவமும் செய்யாத என் மகன் உனக்காக மரித்திருக்க பல பாவங்களை செய்த நீ மனசாபப்பட்டு மனம் கலங்காமல் ஏன் சொகுசான வாழ்வு வாழ விரும்புகின்றாய்? எங்களுக்காக மரணமான இயேசுவே, உமது திருத்தாயாரின் வியாகுலம் எங்கள் இதயத்தையும் குத்தி திறப்பதாக. எதையும் தாங்கும் இதயம் கொண்ட அன்னை மரியே, வேதனைகளைக் கண்டு துவண்டு விடாமல் அன்பின் வழி செல்ல எங்களை அணைத்து செல்லும் தாயே. கன்னியே மாசில்லா மாமரே, நின் திருமகன் பட்ட காயங்கள் எங்கள் உள்ளத்தில் பதிய செய்தாளம்மா. எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, எங்கள் மீது தயவாயிரும் என்று கொண்டு
மறித்த மறிதாய் மடி மீது மறித்த மகன் தாங்கி ஏழு சோக வாட்களாய் ஊடுருவி வருங்க தாயே நின்றி. யாவுல மாமரியே எங்களுக்காக மது திருமகனிடம் மன்றாடும் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டலை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஒன்று வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா முயற்சிகளையும் மாவில் ஒரு எதிர்பார்த்தபடி உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி பாணிபோத்தன் செல்விராஜன் அவர்களே தகவலர் அனைவருக்கும் வணக்கங்களோடு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க 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 நன்றி நேவிஸ் பீப்ஸ் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். இன்றும் ஒரு தவக்கால பாடலை கங்கா சாந்தி அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த பாடலை தந்தபடி சிந்தனை நேரத்தை முடிவு செய்வோம். வரிகள் கங்கா சாந்தி அவர்கள். ஒளிப்பிளம்பாகிய உன்னத தேவனீ ஒளியால் செதுக்கும் சிலை போல எம்மை உமது கருணையால் செதுக்குபவரே. ஒளிப்பிளம்பாகிய உன்னத தேவனே ஒளியால் செதுக்கும் சிலை போல எம்மை உமது கருணையால் செதுக்குபவரே. குழி பல இருந்தாலும் வழி பல சொல்லி தந்தவரே. குழி பல இருந்தாலும் வழி பல சொல்லி தந்தவரே. நாம் கல்லிலும் உள்ளிலும் நடக்கையிலே வெள்ளொளியாக்கி வியூகம் அமைத்தவரே. மனதில் உள்ள ஆணவமளித்தீரே. மனதில் உள்ள ஆணவமளித்தீரே. ஆசைகள் கூடாமல் தடுத்தீரே. முழு மனிதனாக வாழ வழி வகுத்தீரே. முழு மனிதனாக வாழ வழி வகுத்தீரே. இத்தனை செய்த உம்மை நானும் மறக்கலாகுமோ தேவா, நாமும் மறக்கலாகுமோ. ஒளி பிளம்பாகிய உன்னத தேவனே. நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு, மிக்க மிக்க நன்றி. மிக அழகான வரிகள், சிறப்பாக பாடியிருந்தீர்களுக்கா. நன்றி. ஆமா, மிக்க மிக்க நன்றி வாணி. நன்றி, வணக்கம். நன்றி. கணீர் என்ற குரல் இல்ல, குரல் கணீர் என்று வருகிறது. அழகாக இருக்குது. உண்மையிலே இறை ஞானம் உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்கிறது. அனுப்பதை நீங்கள் உணர்வுபூர்வமாக பாடுவது ஒரு சிறப்பு தான் உங்களுக்கு வரம் என்றுதான் நிச்சயமாக. மேலும் இந்த பாடலை இயற்றி தந்த சகோதரிக்கும் இந்த பாடை அளவுற பாடிய சகோதரி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் இறை ஞானமும் இறை அருளும் மேலும் மேலும் சுரக்க இந்த நாளிலே இப்படியான பாடல்கள், இப்படியான வரிகள் உண்மையிலேயே மக்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் சிந்திக்க தூண்டுகின்றது. ஆகவே இந்த சிந்தனையிலே ஈடுபட்டிருந்த அனைத்து மக்குமான உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதை பாடிய சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்து, உற்சாகமான வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த பாடலை பாடிய திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை. நான் கணீர் என்ற குரல் கணீர் என்று வந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு. இந்த பாடலை எழுதின சகோதரி இங்க லண்டன்ல இருக்கிறாவோ? இல்ல, ஜெர்மனில
பல பாடல்கள் வேற எழுதியிருக்கிறோம். காலையில் வேலை என்றபடியால் அவரால் இணைய முடியவில்லை என்று கூறி இல்லை ஆனால் அது சரி. ஆனால் பின்னர நேரங்கள் இப்போ அவர் தார வரிகள் நீங்கள் சிறப்பாக பாடுறீங்க, அதையாவது கேட்குறாரா? அதான் நான் இன்று கேட்கிறேன், கேட்பதாகத்தான் சொன்னார். கேட்க வேணும், இல்லாட்ட பிரயோசனம் இல்லை தார வரி. நிச்சயமா நான் இன்று மாலை அவர் எழுதும் போது அவர் எழுதின அதிகமா இரவும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 9 பிற எழுதியிருந்தார். சரி கேளுங்க, நீங்கள் அனுப்பின வரியெல்லாம் பாடலாக்கி இருந்தேன். எப்படி பாடல் இருந்தவர்கள் எப்படி தாட்டு கொடுப்பு தந்தார்கள், ஓகே ஆண்டு அவர்களுக்கு தருவாங்க. அப்படி அவங்க கேட்டாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு. என்ன இப்படி மனதால கேட்கப்படுது, இப்படி அழகா பாடுறாங்களே என்று அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும் மனதில். என்ன நிச்சயமாக ஒரு சிறிய மன்னிப்போடு இந்த பாடலை இயற்றியவருடைய பெயரை மறுபடியும் என்ன பெயர்? கங்கா ஸ்டாலின். கங்கா ஸ்டாலின். கங்கா 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 ஸ்டான்லியா ஸ்டாலினா? ஓகே ஓகே, நன்றி. ஓகே நன்றி. இந்த சகோதரிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரு கவிதை எல்லாம் தாரவர் தானே வியாழக்கிழமை இல்லை, அடிக்கடி வருவார், வேலை காரணமாக வரதில்லை. ஆஸ்பத்திரி வேலைண்டா சரியா. நன்றி நன்றி, வணக்கம் எல்லோருக்குமே. நிறைந்த வாழ்த்துக்கள், பொது சிந்தனைகள் இருப்பேன் தரலாம். இதே நேரம் டேவிட் அண்ணா உங்களோட தான் கேட்க போகிறோம். எங்கள் டேவிட் அண்ணா உடனே போட்டுருவார் மியூட்டில். இல்லை, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன். நேற்று ஒரு தேடுதலோட்டு செய்தோம், அப்போ அதுக்கு இன்னும் பதில் வர இல்லை சரியா. அப்போ நான் சொன்னேன் சரி டேவிட் அண்ணாட்ட கேட்டறிந்து கொள்வோம்ன்ட்டு. இப்போ ஒரு பழமொழி சொல்வார்கள் தானே, உண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை கலைச்சுதாமண்டு. கேள்விப்பட்ட நீங்களா? அது இல்ல நான் கேள்விப்படையில, ஆனா இருந்தாலும் விளங்குது அந்த கருத்து. கேள்விப்பட இல்லையா? நானும் கேள்விப்படல. எப்ப கதைச்சிங்க? நான் கதைச்சதான் கேட்கல. நாங்க கேள்விப்பட்டது எங்கட வீட்டுல அங்க எங்கட அம்மா எழுத சொல்றாங்க, உண்டு வந்த பிடாரி ஊர்பிடாரியை விராட்டிட்டு கலைச்சது. அப்ப அந்த பிடாரி என்பது என்னடா இப்ப நேற்று தேடுதல். அப்ப அந்த பழமொழிக்கான முழுமையான அர்த்தத்தை சொல்லுங்க யாரும். இந்த பிடாரி என்று சொல்லி சொன்னால் அது ஒரு மிருகத்தை தான் குறிக்குது. மிருகம் வந்த பிடாரி அது எந்த மிருகம்? நாயா எருமையா? அதைத்தான் தேடணும். நேற்று நாயா இருக்காது, எருமையா இருந்தது. எருமையத்தான் அந்த பிடாரியன். அந்த இதுல என்னென்றால் அந்த அந்த வார்த்தைகள் வந்து என்னென்று சொல்லுவார்கள். அதை எங்களுடைய இவர் சகோதரன் செவ்வாய்க்கிழமையில கவிதை சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். அதாவது அது எனக்கு வருவதில்லை, பிறகு நான் வரும்போது நான் சொல்லுகின்றேன். அது அந்த 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 அப்படியான அந்த அந்த கவிதைகளை அப்படி இயற்றும் போது அதுக்கு ஒரு இதொன்று சொல்லுவார்கள். ஒரு யாரு கவிதை செவ்வாய்க்கிழமையில யாரு கவிதை சொல்றேன் இல்லையா ஒருத்தரம்? இவர்தான் எங்களுடைய அந்த சந்தம் சிந்தம். சரி, அதை சொல்லுங்க. சந்தம் சிந்தம் நிகழ்ச்சியில வந்து அவர் சொல்லுவ இது வந்து அந்த கவிதையில வந்து, அதாவது ஒரு தொடர்ச்சியாக அந்த கவிதையை இயக்கும் போது அந்த ஒரு வரி அடுத்த வரி அப்படியே வரக்கூடிய வரிகள் எல்லாம் அந்த ஒரே நடையில வருவதை வந்து அதை சொல்லுவார்கள். என்னென்று சொல்லி அது எனக்கு வருவதில்லை, ஞாபகம் இல்லை, இருக்குது மனதுல, உடனடியாக அதை கொண்டு வர முடியல. எதுகை மோனை, அந்த எதுகை மோனை முறையில் நன்றி சகோதரி கலிவராஜன் அவர்களை. எதுகை மோனை, அந்த எதுகை மோனை முறையிலே அந்த இதை இயற்றும் போது அந்த பாட்டுகளை வந்து அப்படியான அந்த ஏனா வந்தால் ஏனாவிலே அப்படியே தொடர்ச்சியாக வரும், ஆனா கண்டால் ஆனாவிலே அப்படியே வரும். அப்படியான அந்த அந்த எதுகை மோனை முறையிலே அந்த இதை இயன்றபடியால் அந்த பழமொழிகளை அந்த காலத்தை அப்படியே அந்த சொல்லி இருந்தார். சரி, நீங்க விளக்கத்தை சொல்லுங்களேன். வந்த பிடாரி ஊர்க்காரிய விரட்டிதான் இவர் வந்தான் வரத்தான் இங்க வீட்டுல குடியிருக்கிற ஒரு ஆளை அடிச்சு விரட்ட வந்திருக்குது என்றதான் அதனுடைய அர்த்தம். அது அதனுடைய அதுக்கு இப்ப பிடாரி என்றது ஒரு மிருகம். அது நான் நினைக்கிற எருமை. அது எருமையில வந்து பெரிய கொம்பு வச்சு அந்த ஒரு இந்த மீச மாதிரி எல்லாம் இருக்கும் தானே. அதாவது இந்த யமன் மாதிரி தான், யமன் தான் எருமை வாரது.
அப்போ அதெல்லாம் நான் நினைக்கிறேன். ஏனண்டா எங்கள் அம்மம்மா அவங்க ஊரில் எனக்கு அதான் ஞாபகம் வந்து ஊர்லாம் சொல்ல உண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை கலைச்சிட்டு பாருங்கன்னு சொல்லி. அப்போ இப்போ அந்த எருமை அப்போ அது அங்கே குறிப்பிடப்படுது அந்த ஒரு மிருகத்தை. அப்போ அந்த மிருகம் எப்படி வந்து என்ன நடந்தது அதான் இப்ப கேள்வி. இதுல போட்டிருக்குதானே பிடாரி கோப குணம் கொண்ட கிராம பெண் காவல் தெய்வம் ஆகும். இல்ல இல்ல அது நேற்று சொன்னீங்க. இப்ப அதுக்கு அப்பால் இப்ப அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. காவல் தெய்வம் அவ தைரியத்தை விரட்டுனது இது இல்ல. அதான் இதுக்கெல்லாம் இன்னொன்று இந்த பிடாரி அம்மன் சொல்லி ஒரு தெய்வம் இருக்கு. இல்ல 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 அது சரி அதை சொல்ல மாட்டேன். அது இல்ல பிடாரி எடுத்து தேடி போனா 1000 வரும் பொறுச்சொல். அப்ப இது வந்து இந்த பிடாரின்றது உண்ட வந்த பிடாரி இப்ப கடவுளா வராது. அது இதுல போட்டுக்குவானே அந்த கட்டுப்படாம பெற்றோர்களுக்கு கட்டுப்படாதவர்களை சொல்லுவார்கள் அடங்கா பிடாரி. அடங்கா பிடாரி என்று சொல்லுவார்களாம். அடங்கா பிடாரி பிடாரிய பெண்டு வைத்துக் கொண்டது போல சொல்லு. உண்ட வந்த பிடாரிய ஊர் பிடாரி விரட்டியது பழமொழி. குடித்தனமே பெற வேண்டி பிடாரிதனை பெண்டு வைத்துக் கொண்டதாமே அடக்கமில்லாத மனைவி பிடாரி என்று போட்டிருக்காங்க. இதுல உண்ட கவனிக்க வேணும். அதாவது என்ன சொன்னால் எருமையிலையும் வந்து சும்மா சாதாரணமான எருமைகளும் இருக்கு, பால் தரக்கூடிய அதோட ஆண் பெண் வர்க்கம் இரண்டுமே இருக்கு. ஆனால் இந்த பிடாரி என்று சொல்லி வரக்கூடிய இது வந்து அது ஒரு குழு மாடு என்று சொல்லுவார்கள், குழு எருமை என்று சொல்லி. அது தனிப்பட்ட முறையில காட்டுல வந்து ஒதுங்கி போய் கட்டு கடங்காத ஒரு மாடு குழு மாடு. அதுல அது மாட்டுல வந்து மாட்டுல 2 வகை சாதாரணமான நாட்டு மாட்டுலயும் இருக்கு, மற்றது இந்த எருமை மாட்டுலயும் இருக்கு. அதாவது இப்ப தங்கை கலைவாணி சொன்ன மாதிரி, வாணிமுக சொன்ன மாதிரி அந்த கொம்பு அப்படி இதண்டு, அதாவது இயமனுடைய அந்த வாகனம், இயமனுடைய வாகனமும் அந்த 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 எருமைதான். ஆகவே அந்த அந்த இயமன் வார அந்த தத்தருவமான அதை சித்தரிச்சு வடிவாக அந்த படத்துல போடுவார்கள். அந்த எருமை மாட்டுக்கு வந்து கொம்பு வந்து தங்க சொன்ன மாதிரி அப்படியே இதா இருக்கும், ஒரு பெரிய ஒரு அகோர முகமா இருக்கும், கொண்டு வார மாதிரி இருக்கும். சரி, அப்ப அந்த இப்ப காட்டுல வந்து அப்படி அந்த இப்ப வேட்டைக்கு போற ஆட்களை வந்து இந்த எருமை இல்லாட்டி அந்த நாட்டு மாடு அந்த குழு மாடுகளை குத்தி கிழிச்சு வெளியில வந்த கதைகளும் இருக்கு. எங்கட மச்சான் ஒரு வேட்டைக்காரன் மன்னர்ல இருந்தவர், அவர் அடிக்கடி சொல்லுவார் தங்களுடைய சித்தப்பாவுக்கு வந்து இந்த குழுமாடு குத்தி இதண்டு வயிற்றுல குத்தி கிழிச்சு அப்படியே குடல் சரிந்து ஒரு டவலால எடுத்து கட்டி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தவன்னு சொல்லுவார். ஆகவே வந்து அந்த அந்த குழுமாடு என்றது அந்த ஒரு கோப வறுமை கொண்டு அடங்காத்தன்மையில உள்ளது தான் அந்த பிடாரி என்ற சொல்லு குறிக்குது. நன்றி, வணக்கம். அப்ப அது இப்ப காட்டு விலங்கு தானே, அதுக்கு காட்டெருமைன்னு சொல்றது தானே அது. அப்ப நான் நினைக்கிறேன் இப்ப அது வந்து அந்த காட்டுக்குள்ள இருந்ததுகளை அது ஏற்கனவே இருந்ததுகளை கலைச்சி போட்டு இது தன் ஆதிக்கத்தை செலுத்துற அப்படி என்று வரும்போது அப்படித்தான். அதுதான் அதனுடைய இது. அதாவது அந்த இரண்டா இது ஒன்றுக்கும் கட்டு கடங்காது, யாரையும் மதிக்க மாட்டுது, விளங்குது. அதுதான் இது யாரையும் மதிக்க மாட்டுது. எப்படியான ஒரு நல்லவரா இருந்தாலும் அவர்களை அடித்து விரட்டி தன்னுடைய அந்த கோபபரியால அகற்றி விட்டுடும். ஆகவே அதுதான் அந்த இவ்வளவு கருத்தோட பாருங்க அந்த காலத்துல இவ்வளவு. அது இப்ப நீங்களே கேள்விப்படையில ஏனண்டா அம்மம்மா சொல்லுவேன். இப்ப சில பெண்கள் ஆண்கள் இருக்கிறார்கள் தானே, பெண்கள் தான் கூடுதல் ஏனண்டா இப்ப வீட்டுல இப்ப ஒற்றுமையா இருப்பினும் அப்ப இது எங்கேயும் இருந்து வரும், வந்துட்டு இதனாலே அங்க கலகம் ஏற்படும் எல்லாம் ஏற்படும். அப்போ அம்மம்மா உடனே சொல்லுவேன், சரி இது வந்து திண்டதும் இல்லாம இருந்ததுலையும் கலைச்சி போட்டு போயிட்டுதான் சொல்லுவேன். உன்னை வந்த பிடாரி ஊர் பிடாரிய கலைச்சி போட்டு. இதுல 2 விடயத்தை நாங்கள் உணர வேணும். இது இருந்ததும் பிடாரி, வந்ததும் பிடாரி. அப்ப 2 பேர்ட்ட எடுத்து பார்த்தா இந்த வந்த பிடாரி இல்ல இருந்ததுல ஏற்கனவே தான் இருந்ததுகள். இப்ப அத கலைச்சு போட்டு அது கஞ்சி எடுத்துற. இப்ப சிலர் இருக்கிறது தானே எல்லாம் இப்ப பார்க்கக்கூடிய இருக்கு தானே. இப்ப எல்லாரும் சேர்ந்து செய்வார்கள் அழகா. இப்ப ஒங்கி இருந்து ஒன்று வரும் வந்துட்டு தான் அந்த சொல்லுவார்கள் இறந்த வீட்டுல பிணமனாகவும் திருமண வீட்டுல மணமனாகவும் சிலர் ஆசைப்படுற. ஏன்னா தங்களுக்கு அந்த முன்னுரிமை, அதை தங்களை முன்னிறுத்தி செய்யணும், தங்களோட பேர் வரணும் என்றதுக்காக சில பேர் இருக்கிறோம். ஒருத்தர் மாஞ்சு முறிஞ்சு செய்திருக்குங்க.
அதுகள் ஒதுங்கி நிற்குங்க. தங்களோட பேரும் தேவையில்லை, நாங்கள் செய்ததுன்னு சொல்ல தேவையில்லைண்டு. இது இங்கேயும் வந்துட்டு ஏதாவது ஒரு விளக்க வச்சிருக்க மாட்டோம் எங்களன், அல்லது ஒரு கப்பத்துக்கு வச்சிருக்கோம். என்னமோ தான் எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா அந்த மாதிரி நிற்பினோம். அப்ப அப்படியா நான் உண்டை வந்து விடாது. என்னுடைய வாழ்க்கையில இது ஒரு நடந்த சம்பவம். என்னுடைய அதையும் சொல்றேன் கேளுங்க. ஏனென்றால் இதுகள் எல்லாம் ஒரு சமுதாய சீர்திருத்த, இந்த விளக்கம் இல்லாத அறிவு குறைந்த மக்களுக்கு நாங்கள் ஆற்றக்கூடிய பணி இது. ஆகவே தங்கை அவர்கள் கொண்டு வந்த அந்த விடயத்தை